12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கும் நாம் பங்கு உள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்ம ஏன் சிட்சிக்கிறாரு? நம்முடைய பிரயோஜனத்தினால. ஏன் சிட்சிக்கிறாரு? அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் நானும் பங்கு உள்ளவராக வேண்டும் என்று சொல்லி. அப்போ சில காலம் பெரிய மனுஷத்துக்குரிய தகப்பன்மார் நம்மளை பெற்றவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடியா சில காலம் சிட்சிப்பார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள். அவர்கள் தப்பு செய்யும் பொழுது, அவர்கள் தகாததை செய்யும் போது, தேவையில்லாத செய்யும் பொழுது பெற்ற தகப்பன்மார் என்ன செய்வாங்க? பிள்ளைங்களை தண்டிப்பாங்க, சிட்சிப்பாங்க. அப்ப அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் அவர்கள் சிட்சித்தார்கள். ஆனா இவரோ எதுக்காக நம்மளை சிட்சிக்கிறாரு? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை அவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. யாருடைய பரிசுத்தத்துக்காக சிட்சிக்கிறாரு? அவருடைய பரிசுத்தத்துக்கும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அப்ப நீங்க எபிரேயர்ல நீங்கள் 13வது அதிகாரத்துல நீங்கள் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். அப்போ உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? துக்கத்தோடு நடத்தக்கூடாது, அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி துக்கத்தோடு நீங்கள் நடத்தி அவங்களுக்கு கீழ்ப்படியாக போனா அது உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னாரு? பிரயோஜனமா இருக்க மாட்டாது அப்படின்றார். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்னா, தம்முடைய பரிசுத்தத்திற்கும் நாம் பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பரிசுத்தத்துக்காகவும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் அவர் நம்மளை சிட்சிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு நீங்கள் துக்கத்தோடு அப்படி நடத்தும் பொழுது, துக்கத்தோடு நீங்கள் நடத்தும் பொழுது, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்க அவரு என்ன சொல்றாருன்னா, அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்காக சிட்சிக்கிறாரா? யாருக்காக சிட்சிக்கிறாரு? அவருடைய பரிசுத்தத்துக்கும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அப்ப நம்ம சிட்சிக்கும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது, ஏதாவது ஒரு பலவீனம் வரும் பொழுது, நம்ம அப்பா கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐயோ ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேட்கக்கூடாது. எதுக்காக நம்மளை சிட்சிக்கிறாரு? எதுக்காக நம்மளை சிட்சிக்கிறாரு? நம்ம எங்கேயோ தவறு நிகழ்ந்து விட்டது, நமக்கு எங்கேயோ பிரச்சனை, நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோம், ஏதோ தீவிரம் நடந்துட்டோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டோம். அதனால தான் அவர் நம்மளை சிட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுவாங்க. எதுக்காக? அவருடைய பரிசுத்தத்துக்காக. எதுக்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அப்போ 2 விதத்துல நம்ம அவரு சிட்சிக்கிறாரு. ஒண்ணு எதுக்காக? பரிசுத்தத்துக்காக. ஒண்ணு நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் நம்மளை சிட்சிக்கிறார். அப்போ நீங்க பிரசங்கில நீங்கள் 5வது அதிகாரத்தை நீங்க திரும்பிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா? அப்ப ஏன் அவர் பிரியமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நாம சிட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா, இப்ப நீங்களும் நானும் சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம சிட்சிக்கப்படுகிறோம். இப்போ பிரசங்கி 5வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடன் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில்
துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆனால் உன் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாய் இருக்க வேண்டும். அப்ப தேவ ஆலயத்துக்கு நீ வருகின்ற பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு வருகின்ற பொழுது, தேவனை நீ தொழுது கொள்ள வரும் பொழுது, நீ தேவனுடைய பாதப்படியில் அமரும் பொழுது, நீங்கள் பிரியமானவர்களே, முதலாவது உங்கள் நடை எப்படி இருக்க வேண்டுமா? அது பயத்தோடு இருக்க வேண்டும், அது பக்தியோடு இருக்க வேண்டும், அது நடுக்கத்தோடு இருக்க வேண்டும், அது தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது உங்கள் நடையை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. நீங்கள் ஒரு மூடர்களை போல அல்ல, நீங்க யாரை போல அல்ல, மூடர்களை போல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் அப்படின்ற. அப்ப தேவ சமூகத்தை துணிகரமா யாரும் என்ன செய்யக்கூடாதா? பேசக்கூடாது. தேவன் அதை அனுமதிப்பது கிடையாது. அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது தேவன் உலாவுகிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் உனக்கு செவி கொடுக்கிற இடம். அந்த இடத்துல நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. பேசிட்டா அது நன்மையா இருக்கும். பேசிட்டா நம்ம மற்றவங்க நம்ம மதிப்பாங்க. இவர் நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு அவர் ஒரு வருஷமா இவர் சரியாக கேட்கிறார் என்று மற்றவர்கள் நினைப்பதற்காக நீங்கள் ஒருவேளை அப்படி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அதான் சொல்றாரு, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பார். ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும்? 2 வார்த்தை தான், 3 வார்த்தை தான், சுருக்கமாய் சுருக்கிக்கணும். அதே நீங்க பிரசங்கி 7வது அதிகாரத்துல நீங்கள் 15வது அதிகார வசனத்துல இருந்து 7வது பிரசங்கி 7வது அதிகாரம் நீங்கள் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையும் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றிலும் நின்று காக்கப்படுவான் என்று அந்த பிரசங்கி சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நீதிமான் எதனால கெட்டு போவானா? தன் நீதினாலே கெட்டு போவான். ஏன்னா நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான். அவன் என்ன செய்வான்? தம்பட்டை அடிச்சுட்டே இருப்பான். என்னை போல யாரும் இல்லை, என்னை போல யாரும் பிரசுத்தம் இல்லை, என்னை போல யாரும் நீதிமான் இல்லை, என்னை போல சிந்திக்கிற எவனும் இல்லை அப்படின்னு பெருமையாய் தம்பட்டம் அடித்துக் கொண்டு போகிறவர்கள் தன் நீதியிலே நிலைத்திருக்கிறவர்களும் தன் நீதியிலே கெட்டு போகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி யாராவது சொல்லப்படுகிற தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. அதனால மிஞ்சின நீ என்ன நீதிமானாகிறாரு. யாராவது சொல்றாரு? மிஞ்சின நீதிமானா இராது, உன்னை அதிக ஞானியும் ஆக்காது. நான் பயங்கரமான ஞானி அப்படின்னு சொல்லாது. எனக்கு எல்லாம் தெரியும்,
என்ன போல நானும் ஒருவனும் அல்ல அப்படின்னு நம்ம என்ன சொல்றாரு, மிஞ்சின நீதிமனாகும் அதே சமயத்தில் அதிக ஞானியும் உன்னை ஆக்கிக் கொள்ளாத, உன்னை நீ ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீ மிஞ்சின நீதிமானா இருக்கும் பொழுது, உன்னை அதிக ஞானியாக்கி கொள்ளும் பொழுது உன் வழிகள் எப்படி இருக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அது கெட்டு போகிற வழியாய் மாறி உன்னையே நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும் நிலைய மாறி. அதே அங்க அர்த்தம் சொல்றாரு, மிஞ்சின துஷ்டனா இராத, உன்னை என்ன சொல்றாருன்னா மிஞ்சின துஷ்டனா இராது, அதிக பேதையாகவும் இராது அப்படின்றார். உன்னை பேதையாக்கி கொள்ளாத மற்ற இடத்துல, ஆனா அதே சமயத்துல நீ யாரா இருக்காத மிஞ்சின துஷ்டனாகவும் இராத. ஏன்னா நீ உன்னை பேதையாக்கிக்கிட்டாலும் அதிக பேதையாக்கிக்கிட்டாலும் செத்து விடுவ, மிஞ்சின நீ துஷ்டனா இருந்தாலும் நீ செத்து விடுவ அப்படின்றார். அப்போ ஒரு மனுஷன் எதற்காக தேவன் சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவனை சிக்ஷிக்கிறார். அவனை சிக்ஷிக்கிறார். அப்போ அது சொல்றாரு, நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதனாலும் தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். அப்ப யாரு காக்கப்படுவான்? ஆமா, கர்த்தருக்கு பயப்படுறவன் தான், தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். நாங்களே எங்க சபையில ஒன்று பேச மாட்டோம், ஒரு வாரத்துல மனம் பார்த்து எதுவுமே பட்டு யார் பேசப்படும் சொல்ல மாட்டோம், பேச மாட்டோம். ஏன் தெரியுமா? யாராவது பேசி போனா போதும், நாம் பேசக்கூடாது. இந்த இடத்த விட்டு போறோம்னா ஊழியர்களா போகணுமே தவிர, இந்த இடத்த விட்டு நாம சண்டைக்காக வெளியில போய் என்ன சொல்லி ஊழியர்கள் சாப்பிட வாதிக்கூடாது, ஊழியர்கள் சாப்பிட்ட வாதிக்கூடாது. நாம இந்த இடத்த விட்டு எப்படி போகணும், ஊழியர்களா போய் ஊழியம் செஞ்சுட்டு போயிடும். அப்படிதான் எங்களுடைய பிரியமானவர்களே மனம் இருந்தது. ஏன்னா நம்ம மிஞ்சின நீதிமானாவும் போயிடக்கூடாது, மிஞ்சின கிருஷ்ணாவும் போயிடக்கூடாது, அதிக பேதையாகவும் இருக்கக்கூடாது, அதிக ஞானியாகவும் நாம் மாற்றக்கூடாது. அதிக ஞானியாக மிஞ்சின நீதிமானாக இருக்கிறவன் தன் வழிகளெல்லாம் அவன் கெட்டு போய் கொண்டே இருக்கிறான். அவன் மிஞ்சின கிருஷ்ணனாக இருந்து அதிக பேதையாக இருக்கிறவன் தன் வாழ்நாளால் அவன் மறிக்கிறவனாக காணப்படுவான். அவன் சாவை நோக்கி ஓடுவான், அவன் கெட்டு போகிற வழியை நோக்கி ஓடுவான். ஆகினால கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும், அவருக்குள்ள பரிசுத்தம் பெருகும், அந்த பரிசுத்தம் கர்த்தரிடம் போய் சேர்க்கும். நீங்கள் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று. ஹல்லேலூயா. கேள்வி. அப்ப அவர் யாரை இருக்கிறாரா? அவர் ஒப்பான யாருமே இல்லை. அவர் பரிசுத்தத்தில் யாரா இருக்கிறார்? அவர் மகத்துவம் உள்ள தேவன். பரிசுத்தத்தில் யார்? மகத்துவம் உள்ள தேவன். துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கார். அவர் ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. ஏன்னா குருடர்கள் பார்த்தார்கள், சிவடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், மதிப்பவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள், சாப்பானை முடவர்கள் திமுர்வாதர்கள் நடந்தார்கள், மறித்தவனை உயிரோடு எழுப்பினார். இது சரித்திரம், இது இருக்கிறது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கட்டுக்கதை அல்ல, இது சரித்திரம். இது உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால அவர் அற்புதங்களை செய்கிறவராகிய அவருக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் வாழ்க்கையை நீ விசுவாசித்தா என்று சொன்னார், அவர் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்தத்துல உங்களை நடத்துவார்.